آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி தாஹிரீன் வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, என் அன்பின் தாய்மார்களே, இஸ்லாமிய கல்வி சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த சகர் நேர ஒளிபரப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வடைகிறோம். நாம் இந்த ரமதான் ஆரம்பித்ததிலிருந்து பிறப்பு முதல் இறப்பு வரை என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் செய்யக்கூடிய செயல்களை எப்படி இபாதத்தாக மாற்றி அவைகளின் மூலமாக இறைவனிடத்திலே நற்கூலிகள் பெறுவது என்பது குறித்து பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு, ஒவ்வொரு ஆண் பெண் இருவரும் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை எதிர்பாலின ஈர்ப்பு, ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன். அப்படி ஏற்படும் பொழுது ஒரு முஸ்லிமான ஆண் பெண் எப்படி நடந்து கொண்டாக வேண்டும் என்பது குறித்து அறிந்து கொண்டு பின்னர் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செயல்படுத்தி இறைவனிடத்திலே கூலி பெற இருக்கிறோம். ஆகவே இந்த நிகழ்வை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒன்றை புரிந்து கொள்வோம். ஒரு ஆணோ பெண்ணோ இயற்கையாக இருவருக்கும், ஆணாக இருந்தால் பெண் மீது மோகம் ஏற்படுவதும், பெண்ணாக இருந்தால் ஆண் மீது மோகம் ஏற்படுவதும் இயற்கை. அதை என்ன பண்ண முடியாது, தடுத்துடவே முடியாது. உலக அழிவு நாள் வரை இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த நாடாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை ஒரு மையமாகவே இருக்கும். இதை தவிர்க்கவே முடியாது. ஏனெனில் அப்படித்தான் நாம் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம விதிவிலக்கு பெற முடியாது. என்னதான் நான் என்னுடைய எதிர்பாலினத்தை பார்க்க மாட்டேன் என்று துறவரம் மேற்கொண்டாலும் அந்த துறவிகள் செய்கிற சேட்டைகள் ரொம்ப அதிகம். அதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம் போல. இவன் செய்த சேட்டைகளை விட துறவிகள், ஆணோ பெண்ணோ, அவர்கள் செய்கிற சேட்டைகள் அதிகம். ஆகவே இது இயற்கை தான். ஆனால் ஒரு முஸ்லிம் கட்டாயத்திலும் கட்டாயம் இவைகளை கடைபிடித்து விட்டாலே இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போயிட மாட்டோம், வழிதவறிட மாட்டோம். இவைகளை கவனத்தில் கொள்வோம். முதலாவதாக பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதினார்கள் சூரத்து நூறுல. அதுவும் அந்த ஆயத்து சூரத்து நூறு தான். குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும் ذلك அஸ்கா லஹும் என்று தொடங்குகிற, ஆண்களும் பெண்களும், மூமினான ஆண்களும் பெண்களும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும் என்ற இறைவசனம் இறங்கியது. இது எதற்காக இறங்கியது என்ற வரலாற்றை நீங்கள் பார்த்தால் என்றால், ஒரு பெண் என்ன செய்கிறாள், ஒரு முஸ்லிமான பெண் தான். அவள் நடந்து சென்றாள். ஒரு சஹாபி அவளுக்கு பின்னாடியே பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படியே அவள் மீது ரொம்ப மோகம் கொண்டு விட்டார். நேர போய் அவளை
அவளை தொடுவதற்கு முயற்சி செய்து விட்டார். உடனே அங்கு உள்ள மக்கள் அவரை பிடித்து அடித்து விட்டார்கள். ஆகவே இந்த வசனம் உடனே இறங்கியது. என்ன இறங்குச்சு? முதலாவதாக நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நடந்து சென்றார்கள். ஒரு சில பேர் ஒரு ரோட்ல நின்று பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க இந்த ரோட்ல உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் தப்பு, இந்த இடத்துல உட்காராதீ அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு வேற இடம் இங்க இருக்கு, நாங்க இங்கே தானே நின்று பேசுவோம், கொஞ்ச நேரம் பேசுவோம், அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம், கொஞ்ச நேரம் தான் ஜாலியா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஃபைன் அபைத்தும், நீங்கள் மறுத்தீர்கள் என்றால், வேற இடம் இல்லைன்னு சொல்லினா, அத்து ஹுக்கூக தரீக், பாதைகளுக்குரிய வழிகளை உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். உடனே அவங்களா கேட்டாங்க, சாலைகளுக்குரிய உரிமை என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்ப சொன்னாங்க அல்லாஹ்வுடைய ரசூல், பார்வையை தாழ்த்தி கொள்தல், பிறருக்கு தீவினை செய்யாமல் இருத்தல், வரத்து சலாம், சலாம் சொல்லியவருக்கு பதில் சொல்தல், நன்மைகளை ஏவி தீமையை தடுத்தல், இதுதான் பாதைகளுக்குரிய உரிமைகள் என அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. எனவே பார்வைகளை தாழ்த்தி கொள்வோம். அடுத்து பாருங்களேன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய தம்பி ஒருத்தர் இருந்தார். அவர் பெயர் ஃபதுல் இப்னு அப்பாஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர் தம்பி. இப்ப ஒரு நாள் தினத்தன்று அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னால் இவர் உட்கார்ந்திருந்தார். அப்ப ஒரு பெண், ஹஷாமியா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண் அப்படியே போயிருந்தார். இவர் அப்படி வச்சகன்னு மாறாம பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி முகத்தை திருப்பி விட்டு, ஒரு தடவை பார்த்துக்க, இரண்டாம் மூன்றாம் தடவைகள் எல்லாம் பார்ப்பது ஷைத்தானுடைய பார்வை, முதல் பார்வை உன்னுடையது, அதாவது இயல்பானது, அடுத்தடுத்து பார்க்கறதுலாம் என்ன, ஷைத்தானுடைய பார்வைகள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே ஒரு பெண்ணை உத்து நோக்கிறது, பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுபோன்று ஒரு ஆணை பார்த்து கொண்டே இருப்பது, இதுவெல்லாம் செய்யக்கூடாத காரியங்கள். அடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஒரு ஆணிட்டையோ பெண்ணிட்டையோ பேசும் பொழுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணிட்ட பேசும் பொழுதும், அல்லது ஒரு பெண் ஒரு ஆணிட்ட பேசும் பொழுதும் குலைந்து நெளிந்து ஒரு மாதிரியா பேசக்கூடாது. அஹ்ஸாபினுடைய 32வது வசனம், யா நிசா அன் நபியி, நபியினுடைய பெண்களே, லஸ்துன்ன கஅஹதி மின நிசாயி, நீங்கள் மற்ற பெண்களை போன்று உள்ளவர்கள் அல்லர். இனி தகைத்துன்ன, உங்களுக்கு இறை அச்சம் இருக்குமானால், ஃபலா தஹ்லஅன பில் கவுல், குலைந்து நெளிந்து பேசாதீர்கள். என்ன பண்ணாதீங்க, ஆண்கள்கிட்ட பேசும் பொழுது அல்லது ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசும் பொழுது அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு ஈர்க்கிற மாதிரி பேசுறது. சில பெண்கள் சிலர்கிட்ட, ஒரு வியாபாரிகிட்ட பேசும் பொழுது அவனை கிறங்கடிச்சு 4 பைசாவை குறைக்கிறது, இந்த வேலைகளை எல்லாம் செய்வார்கள். அல்லாஹ் கண்டிக்கிறான் பாருங்கள். சிலருடைய உள்ளங்களிலே நோய்கள் இருக்கும். அந்த நோய் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா, உங்களுக்கு எதிராக சில விஷயங்களை செய்து விடுவார்கள். ஆகவே கவனமாக இருங்கள் என அல்லாஹ் எச்சரிக்கிறான். அடுத்து பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி மா தவாத்த இஸ்னானி, 2 பேர் ரொம்ப நேசமா இருக்காங்க. நேசமாக இருக்காகிறார்கள் என்றால், ஒரு பாவத்தை செய்வதிலே 2 பேரும், பாவம் இது எந்த காரியம், ஒரு ஆண் தனியாக சந்திப்பது, ஒரு ஆணை போய் ஒரு பெண் தனியாக சந்திப்பது, ஒரு பெண்ணை ஒரு ஆண் தனியாக சந்திப்பது பாவமான காரியம். இதை செய்தால் யுஹதிசு அஹதுஹுமா, 2 பேரும் அப்படி அந்த பாவங்கள் செய்யும் பொழுது
பாவம் செய்வதற்கு முற்படும் பொழுது அந்த மாதிரி பேச்சுவார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரிஞ்சிடணும், அதை தவிர்த்திடணும். அந்த ஆணுடன் அந்த பெண்ணுடன் இது போன்ற வார்த்தையை என்ன பண்ணிடணும், தவிர்த்து கொண்டாக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனியாக இருந்தால் ஷைத்தான், மூன்றாவதாக யார் இருப்பான், ஷைத்தான் இருப்பான். அவர்களை எப்படியாவது தவறு செய்யும்படி தூண்டி விடுவான். அது மாதிரி பாருங்களேன், அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா சொல்லுவாங்க, ஒரு அழகான செய்தி, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம ஹவ்வஹு மினஸ் ஸினா. ஆதமுடைய மக்களுக்கு, மனித குலத்திற்கு அல்லாஹ் விபச்சாரத்தினுடைய ஒரு சில பகுதிகளை ஏதேனும் ஒரு ரூபத்திலே உருவாக்கி விட்டுருக்கிறான். எப்படி? சில நேரங்களில் கண்கள் மூலமாக விபச்சாரம் நடக்கும். கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு தடவை பார்த்துட்டு விட்டுருச்சுன்னா விபச்சாரம் அல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தனை விபச்சாரம் செய்யறது இந்த கண். அடுத்து பேச ஆரம்பிக்குது, பேச்சு கொடுக்குது இந்த நாக்கு, ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்குது, நாக்கு விபச்சாரம் செய்கிறது. உள்ளம் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உள்ளம் விபச்சாரம் செய்கிறது. இறுதியாக மர்ம உறுப்புகள் இரண்டும் அதை உண்மைப்படுத்தி விடுகிறது. அப்படி விபச்சாரங்கிறது கண்ணிலிருந்து ஆரம்பிச்சு நாக்குல ஆரம்பிச்சு நாக்குக்கு வந்து, நாக்குல இருந்து கைக்கு வந்து, உள்ளத்துக்கு வந்து, இப்படி என்ன பண்ணிருது, கடைசியிலே மர்ம உறுப்புகள் அதை மெய்ப்பித்து விடுகிறது என அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அடுத்து பாருங்களேன், இது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுவோம். ஒன்னு தீமைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, வகரிஹ்த ஐயத்தலி அலைக்கன்னாஸ், உன்னை பிறர் பார்க்க கூடாதுன்னு நீ நினைத்தா என்றால் ஒரு காரியத்தை குறித்து அது தீமை என்று முடிவெடுத்துக்கொள். அப்ப இந்த ரெண்டு பேரும் யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தீமையான காரியம். ஆகவே அருள் கூர்ந்து எதிர்பாலின ஈர்ப்பின் போது மிகுந்த கவனமாக இருங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார், கீழக்கரை. வாஹித் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொடர் 25க்கான கேள்வி. பெண்கள் குலைந்து நெளிந்து பேசக்கூடாது என்று வலியுறுத்தும் குர்ஆன் வசனம் எது? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் நம்ம ஊர் அட்டி நிறுவனத்தார், கீழக்கரை. உங்களின் மேலான ஃபித்ரா, ஜகாத், சதகாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள். عبيدك يا إله الناس غاو وليس سواك يمنعني هدايا.